அனைவருக்கும் வணக்கம். யாருமே எதிர்பார்க்காத மாதிரியான ஒரு துயர சம்பவம் கரூரில் அரங்கேறி இருக்கு. கிட்டத்தட்ட விஜயினுடைய சுற்றுப்பயணத்தை பார்க்க வந்த கூட்டத்தில் கூட்ட நெரிசலில் சிக்கி 40 பேர் கிட்டத்தட்ட உயிரிழந்திருக்காங்க. அது கரூரை தாண்டி ஒட்டுமொத்த இந்தியாவுமே சோகத்தில் ஆழ்த்திருக்குன்னு சொல்லலாம். முதலமைச்சர் ஸ்டாலின்லேருந்து பிரதமர் மோடி வரைக்கும் எல்லாருமே இரங்கல் தெரிவிச்சிருக்காங்க. ஸ்டாலின்லேருந்து முக்கிய அமைச்சர்கள் செந்தில் பாலாஜி, அன்பில் மகேசன் எல்லாருமே கரூர் இருக்கிறாங்க. எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி உட்பட கரூருக்கு போயிட்டு பாதிக்கப்பட்ட மக்களை பார்த்துட்டு இருக்காரு. இதில் அவர்களுக்கு நிவாரணமாக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் 10 லட்சம் ரூபாய் அறிவிச்சிருக்காரு. இது கூடவே பல்வேறு மாவட்டங்கள்ல இருந்து மருத்துவர்கள் அந்த இடத்துக்கு வாங்க சிகிச்சைகள் செய்யுங்கன்னு சொல்லி உத்தரவு பிறப்பிச்சு அங்கே வேலை ரொம்ப தீவிரமாக நடந்துட்டு இருக்கு. அதில் எதுவும் சொல்றதுக்கு இல்லை. ஆனால் அதெல்லாம் தாண்டி இப்படி ஒரு அசம்பாவிதம் நடந்ததற்கான காரணம் என்ன, இதற்கு அரசு எடுத்திருக்கக்கூடிய நடவடிக்கைகள் என்னன்னு சொல்லி பார்க்கும் பொழுது இந்த அசம்பாவிதம் நடந்ததுக்கு பின்னாடி தாவேக்கவினர் மீது வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. குறிப்பாக கரூரினுடைய மேற்கு மாவட்ட செயலாளர் மதியழகன் மீது வழக்கு பதிவு பண்ணப்பட்டிருக்கு. அதற்கு காரணமாக சொல்றது காவல்துறை தரப்புல இருந்து தாவேக்காவினர் தான் பார்த்தீங்கன்னா இந்த கூட்டத்தை முறையாக அவர்கள் அனுமதி கேட்கும் போது எத்தனை பேர் கூடுவாங்கன்னு சொல்லி சொல்லலை. ஆனால் காவல்துறை கிட்ட இந்த மாதிரி நாங்கள் ஒரு நடைபயணம் நடத்த போறோம் அனுமதி கேட்பாங்க இல்லையா, அந்த லெட்டரில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10,000 நபர்கள் கூடுவதற்கான வாய்ப்பு இருக்குது, அதனால் எங்களுக்கு அனுமதி கொடுங்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ 10,000 நபர்கள் அப்படிங்கும்போது 500 காவலர்கள் நாங்கள் அங்கே அமர்த்தினா போதும் அப்படின்னு சொல்லி நாங்கள் முடிவெடுத்துட்டோம்னு காவல்துறை தரப்பில் சொல்கிறாங்க. ஆனால் அங்கே கூட்ட நெரிசலில் சிக்கி தவித்த மக்கள்கிட்ட கேட்கும்போது எங்களை காப்பாற்றுறதுக்கு காவலர்களே இல்லை, நாங்கள் திட்டமிட்டு எங்களுக்கு இதை பண்ண மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி பல்வேறு குற்றச்சாட்டுகள். நாங்கள் கேட்ட இடத்துக்கு கொடுத்துருக்கலாம்ல, மக்கள் அதிகமாக கூடுவாங்க, மக்களும் இட வசதியோட இருக்கணும், தலைவரும் பார்க்கணும். சமூக வலைதளங்களில் தாவேக்காவின் சொல்லக்கூடிய கருத்துக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செந்தில் பாலாஜி அவர்கள் எப்படி இந்த மாதிரி அசம்பாவிதம் நடக்க போகுதுன்னு தெரிஞ்சே ஃபேஸ்புக்கில் லைவ் போட்டு அங்கே வந்தார். அது மட்டும் இல்லாமல் கரண்ட் ஏன் அங்கே திடீர்னு கட்டாச்சு, இவ்வளோ குறுகலான சாலையில் ஏன் நீங்கள் அனுமதி கொடுத்தீங்க, திட்டம் போட்டு அப்போ நீங்கள் இதெல்லாம் நடக்கணும்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கீங்களாங்கிற மாதிரி அவர்கள் பல்வேறு விஷயங்கள் முன்வைக்கிறாங்க. ஸோ அடிப்படையில் நாம் இதை பிரித்து பார்க்கும்போது நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, நிச்சயமாக ஒரு தமிழக அரசு பார்த்திங்கன்னா திட்டமிட்டு இவ்வளோ பேரை நம்ம சாகடிக்கணும் அப்படின்னு பண்ணியிருக்க மாட்டாங்க. அதில் நம்ம உறுதியாக இருக்கலாம். ஏன்னா இது வெறுமனே தாவேக்காவிற்கு எதிரான விஷயம் மட்டுமே கிடையாது, இது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிற்குமே எதிரான விஷயமா திரும்பிடும். ஏன்னா இப்போ வெளி மாநிலங்கள்லேருந்து இந்த விஷயத்தை பார்க்கும் பொழுது தமிழ்நாட்டில் இவ்வளோ ஒரு பாதுகாப்பு குறைவு இருக்கா அப்படின்னு தான் அவர்கள் பார்ப்பாங்களே தவிர பர்டிகுலராக விஜய் செய்த தவறு, தாவேக்கா பண்ண தவறுன்னு சுருக்கி பார்க்க மாட்டாங்க. அதனால தான் முதலமைச்சரை நேரடியாக களத்துக்கு அவர் ஆய்வு பண்றாரு. அதை தாண்டி இந்த விஷயத்துல பொறுப்பெடுத்துக்க வேண்டியவங்க யாரு, இது மாதிரியான ஒரு சம்பவம் நடக்கிறதுக்கான மூல காரணம் என்ன அப்படிங்கறத நம்ம விரிவாக பேசினாதான் இனிமேல் இது மாதிரியான ஒரு சம்பவம் நடக்காம நம்ம தடுக்க முடியும். முதல்ல அந்த இடத்துக்கு அனுமதி கொடுத்த இடத்துலயே பார்த்தீங்கன்னா பெரிய சிக்கல் இருக்குதா சொல்றாங்க. வேலுச்சாமிபுரம் அப்படிங்கிற அந்த பகுதியில் உள்ள ஒரு குறுகலான ஒரு சாலையில தான் அனுமதியை கொடுத்துருக்காங்க. அது கிட்டத்தட்ட மொத்தமாவே பார்த்தீங்கன்னா 60 அடி ரோடு. அதுல இவர்கள் சைடில் கட்டுமான பணிகள் நடக்கிறதுனால மொத்தமாக கிட்டத்தட்ட ஒரு 30-40 அடி தான் மக்கள் நின்று பார்க்க முடியும். அவ்வளவுதான் அந்த இடத்துல இடமே இருக்குன்னு சொல்லி நான் சொல்லுங்க. அது சில தினங்களுக்கு முன்னாடி பேசிய செந்தில் பாலாஜி அமைச்சர் அவரே பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. நீங்களே இதை கேளுங்க. அந்த ரோடு இருக்கிறதே 80 அடி தான் இருக்கும் நினைக்கிறேன். 60 அடியா இருக்கு, இல்லைன்னா 80 அடியா இருக்கும். அதுல 2 பக்கம் 15 அடி குறைச்சானு தட்டி வைக்கிறது. அப்போ இவ்வளவு குறுகலான இடத்துல நீங்க எதுக்கு அனுமதி கொடுத்தீங்க அப்படின்னு கேட்கும்போது அவர்கள் சொல்றது காவல்துறை தரப்புல இல்லை 10,000 பேர் வருவாங்கன்னு சொன்னாங்க, அதுக்கு மேலே வரமாட்டாங்கல்ல அப்படின்னு சொல்லி அவர்கள் சொல்கிறாங்க. அதாவது தாவேக்கா தரப்புல இருந்து 10,000 பேர் வருவாங்கன்னு சொல்லி எழுதி கொடுத்தாங்கன்னா அதை நம்பிக்கிட்டு இந்த மாதிரியான ஒரு குறுகலான இடத்துல அனுமதி கொடுக்குறதுங்க சரியா? ஏன்னா இப்போ விஜய் அவர்கள் திருச்சியில் இதுக்கு முன்னாடி இதே மாதிரி நடப்பயணம் போயிருக்காரு, அங்கே எவ்வளோ பேர் வந்தாங்கன்றதை நம்ம பார்த்துருப்போம். நாகப்பட்டினத்தில் இதே மாதிரி போயிருக்காரு, அங்கே எத்தனை பேர் வந்தாங்கன்றதை நம்ம பார்த்துருப்போம். அப்படி இருக்கும்போது கிட்டத்தட்ட லட்சக்கணக்கில் மக்கள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். இதுக்கு பார்த்தீங்கன்னா உளவுத்துறை அளவுக்கு நம்ம ரொம்ப ஆழமாக போயிட்டு அவர்கள் தகவலை சேகரிச்சிருக்குன்னு கூட சொல்ல நம்ம வெளிப்படையாக பார்க்குற எல்லாருக்குமே தெரியும். ஆனாலும் பார்த்தீங்கன்னா கரூரில் நேற்றைக்கு நடந்த அந்த சுற்றுப்பயணத்தில் போதிய அளவிற்கான காவலர்கள் இல்லை என்பது உண்மை. ஸோ அதையெல்லாம் தாண்டி தாவேக்காவினர் அந்த அனுமதி கேட்கும் போதே எங்களுக்கு பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் இருக்க ரவுண்டானா பக்கமோ இல்லை உழவர் சந்தை திடலையோ எங்களுக்கு நீங்கள் அனுமதி கொடுங்கன்னு சொல்லி கேட்கும்போது அவர்கள் அங்கே கொடுக்கல. ஸோ அந்த இடத்த இதுக்கு முன்னாடி யாருக்குமே கொடுக்கல அப்படின்னு பார்க்கும்போது திமுக தரப்புலேருந்து நடத்தப்பட்ட கூட்டங்களுக்கு அங்கே அனுமதி கொடுத்துருக்காங்க. இதை அதிமுகவினருமே சொல்கிறாங்க. நாங்களுமே சில தினங்களுக்கு முன்னாடி இதே வேலுச்சாமிபுரத்தில் தான் நாங்கள் கூட்டம் நடத்தினோம். ஆனால் நாங்கள் கேட்டது அப்படிங்கிறது இதே மாதிரி ரவுண்டானாக தான் கேட்டோம், கொடுக்கல. அது திமுக அரசு வேணும்னே கொடுக்கலன்னு அதிமுக தரப்புல குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. ஸோ முன்கூட்டியே ஒரு கூட்டம் இந்த அளவுக்கு வரப்போகுது அப்படிங்கும்போது அதற்கு அரசு தரப்புல காவல்துறை தரப்புல இருந்து அதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுத்திருக்கணும் அப்படிங்கிறது ஒரு விஷயம். ஸோ அடுத்ததான் பார்த்தீங்கன்னா தாவேக்காவினர் தரப்பில் இருக்கக்கூடிய சில சிக்கல்கள். முதல்ல நாமக்கலுக்கு விஜய் அவர்கள் 8:45 பேசுறதா இருந்துச்சு, அதான் அவங்க ஷெடியூல் பண்ண டைம். ஆனால் விஜய் அவர்கள் சென்னையிலேருந்து கிளம்புனதே 8:45. ஸோ அங்கே வந்து சேர்றதுக்கே 10 மணி. அங்கே அவர் பேசி முடிச்சுட்டு கரூருக்கு போகிறதா அவங்க ஷெடியூல் போட்டிருந்த டைம் பார்த்தீங்கன்னா 12:30 மதியானம் 12:30 அவர் கரூரில் பேசுறதா இருந்துச்சு. ஆனால் அவர் எப்போ சேர்ந்தார் தெரியுமா? இரவு 7 மணிக்கு.
7 மணிக்கு தான் வந்து அவர் கரூருக்கே வந்து சேராரு பேசுறது. இதில் என்ன நடந்திருக்குன்றத நீங்கள் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. விஜய் அவர்கள் 12:30க்கு வந்துருவாரு அப்படின்றதுக்காக ரசிகர்கள் விடிய காலையிலேருந்து காத்துட்டு இருந்திருப்பாங்க. அப்படிப்பட்ட ரசிகர்கள் தான் இருக்கிறாங்க. கண்டிப்பாக அவர்கள் பண்ணியிருப்பாங்க. அப்படி இல்லைனா கூட ஒரு 3 மணி நேரம் முன்னாடியே வந்து இருக்காங்கன்னா கூட வச்சுக்கோங்களேன். ஆனால் மதியானம் வரல, சாயங்காலமும் வரல, 7 மணிக்கு தான் வர்றாங்க. அப்படிங்கும்போது எத்தனை பேர் வந்து சாப்பிட்ருப்பாங்க, எத்தனை பேர் தண்ணி குடிச்சிருப்பாங்க, எத்தனை பேரோட உடல்நிலை வந்து எவ்வளோ மோசமாகும் யோசிச்சு பாருங்க. ஒரே இடத்துல வெயிலில் நிற்கணும், சாப்பாடு தண்ணி விஜய் ரசிகர்கள் வந்து சாப்பாடு தண்ணி கொடுப்பாங்க. ஒரு சில பேர், எல்லாருக்கும் கிடைக்காது இல்லையா? அப்போ அத்தனை நபர்களும் வந்து பார்த்தீங்கன்னா வெயிலில் நின்று கடைசியில் வந்து சோர்வுற்று கூட்ட நெரிசலில் ஆக்சிஜன் கிடைக்காம சுவாசிக்க முடியாமல் மூச்சு திணறல் ஏற்பட்டு இறந்துருக்காங்க. இந்த இறந்த நபர்களுடைய நீங்கள் தகவல்கள் கேட்டிங்கன்னா ரொம்ப அதிர்ச்சியாக இருக்கும். கிட்டத்தட்ட 8 குழந்தைகள், 16 பெண்கள், 12 ஆண்கள் இப்போ வரைக்கும் சொல்கிறாங்க. அப்போது குழந்தைகள், பெண்கள் வந்து கூட்டத்துக்கு வர வேண்டாம்னு சொல்லி தாவேக்காவினரே அறிக்கை விட்டாலும், தாவேக்கா தரப்பிலிருந்து அவர்கள் அறிவுறுத்தினாலும் அதை கேட்க மாட்டோம், நாங்கள் குழந்தையை கூட்டிகிட்டு வருவோம், குடும்பமாக வருவோம்னு சொல்லி வந்தாங்கன்னா நம்ம யாரை குறை சொல்றது? ஸோ இந்த இடத்துல விஜய் அவர்கள் திட்டமிட்டபடி அந்த இடத்துக்கு வரல அப்படிங்கிறது நம்ம விஜய் மேலே வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு. ஏன்னா தாமதம் ஆகுது அப்படிங்கும்போது அதோடைய பின்விளைவுகள் பயங்கரமாக இருக்கும். காரணம், நீங்கள் மதியானம் 12:30க்கு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து வேலைக்கு போகிறவங்க அவங்க வேலைக்கு போயிடுவாங்க. ஸோ உங்களை பார்க்க வரோம்னு நினைக்கிறவங்க மட்டும்தான் வருவாங்க. ஆனால் 7 மணிக்கு வராரு அப்படிங்கும்போது, இப்போ நம்ம வீட்டு பக்கத்தில் ஒரு நடிகர் வந்து 7 மணிக்கு வந்து பேச போகிறார் அப்படின்னா, சரி நம்ம சும்மா தானே இருக்கும், சாயங்காலம் போய் பார்க்கலாமே அப்படின்னு பார்க்க போகிற கூட்டமும் அதிகமாக வரும். ஏன்னா விஜய் அவர்கள் வந்து என்ன பேசுகிறாரு, வைக்க போகிறார், அதெல்லாம் ரெண்டாவது. விஜய் வந்திருக்காரு, ஒரு பெரிய நடிகரை போய் பார்ப்போம் வாங்க அப்படின்னு கூட சாயங்காலத்துக்கு மேலே நிறைய கூட்டம் வரும். அதுவும் 7 மணி அப்படிங்கிறது ஒரு ரஷ்ஷான டைமு, எல்லாருமே வந்து வீட்டுக்கு வந்திருக்கிற டைம். அப்போ அவர் 7 மணிக்கு வந்து ஆரம்பிக்கும் போது இங்கே இயல்பை விட இன்னும் அதிகப்படியான வந்து கூட்டம் வந்து வருது. இன்னொன்று, அவங்க கொடுத்துருக்கிற அந்த அனுமதி கொடுத்த சாலை இருக்கு இல்லையா, இந்த வேல்சாமிபுரத்தில், அது வந்து பார்த்தீங்கன்னா 2 பக்கமும் மக்கள் வந்து ஒரு நெரிசல் ஏற்பட்டால் கூட தப்பிச்சு போக முடியாத அளவுக்கு குறுகலான ஒரு ஒடுக்கமான சாலை. பக்கத்தில் வந்து பக்க சாலைகள் கிடையாது, வழி கிடையாது. அப்படி இருக்கும்போது எப்படி அவர்கள் வந்து அங்கே தப்பிச்சு போயிருக்க முடியும்? அதுக்கான வாய்ப்பே இல்லை. இந்த கூட்டத்தில் வந்து 2 ஆம்புலன்ஸ் வந்து உள்ளே வந்திருக்கு. அதில் வந்து தாவேக்காவினருக்கும் அந்த ஆம்புலன்ஸுக்கும் எல்லாம் ஒரு தள்ளுமுள்ளு ஏற்பட்டிருக்கு. இது போக வந்து விஜய் அவர்களே வந்து பேசிகிட்டு இருக்கும்போது ஆரம்பத்தில் வந்து காவல்துறை சிறப்பாக செயல்படுறீங்க, என்னை வந்து பைபாஸ்லேருந்து இவ்வளோ தூரம் கூட்டு வந்தது காரணமே காவலர்கள்னு பேசின நபர் திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா பேசி முடிக்கும்போது அங்கே பல பேர் மயங்கி விழுறதை விஜய் அவர்களே பார்க்குறாரு. பார்த்த உடனே இல்லை, காவல்துறை வந்து நீங்கள் சரியாகவே செயல்படலை, இங்கே பாருங்கள் என்ன தான் நீங்கள் பண்ணுறீங்க, வேடிக்கை மட்டும்தான் பார்க்குறீங்களாங்கலாம் கேள்வி கேட்குறாரு. ஸோ அப்போ அந்த கூட்டத்தில் வந்து மிகப்பெரிய அளவில் ஒரு குழப்பம் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறதுலாம் மாற்றுக்கிறது இல்லை. ஸோ உடனடியாக பல பேர் வந்து மயங்கி விழுறாங்க, மருத்துவமனைக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. முதல்ல தனியார் மருத்துவமனைக்கு கூட்டு போகிறாங்க, அங்கேயும் சில பேர் வந்து உயிரிழந்ததாக சொல்கிறாங்க. அப்புறம் திருப்பி வந்து கரூர் அரசு மருத்துவமனைக்கு கூட்டு போகிறாங்க. உடனடியாக அது பெரிய நேஷனல் லெவல் வந்து நியூஸாக மாறிடுது. இப்போ இந்த விஷயத்தை வந்து அப்படியே வந்து நம்ம தாவேக்கா பக்கம் வந்து குறை சொல்லணுமா, இல்லை திமுக பக்கம் குறை சொல்லணுமா அப்படின்னு பேசிட்டு இருக்குது அர்த்தமற்றது. முதல்ல ஒரு கூட்டத்துக்கு அரசு அனுமதி கொடுக்குறாங்க அப்படின்னா அதற்கான முன்னேற்பாடுகள் சரியாக இருக்கா அப்படிங்கிறத நிச்சயமாக அவர்கள் வந்து ஒரு முறைக்கு 10 முறை அவர்கள் வந்து ஆய்வு பண்ணணும். ஏன்னா இதுக்கு முன்னாடி இதே மாதிரியான சம்பவங்கள் நடந்திருக்கு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா மெரினாவில் வந்து ஏர் ஷோ நடத்தினாங்க. அப்போ வந்து கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான மக்கள் கலந்துக்கிட்டாங்க. அதில் ஒரு 5 பேர் வந்து உயிரிழந்தாங்க. ஸோ அப்போவுமே நம்ம வந்து அந்த 5 பேர் உயிரிழந்ததுக்கே நம்ம வந்து அரசை மிகப்பெரிய அளவில் கேள்வி கேட்டோம். எப்படி நீங்கள் வந்து இவ்வளோ கேர்லெஸ்ஸாக இருக்கலாம், தண்ணி வசதி நீங்கள் பண்ணி கொடுக்கல, அதனாலேயே வந்து பார்த்தீங்கன்னா பல பேர் நீச்சலுக்கு குறைந்து அந்த உச்சி வெயிலில் உயிரிழந்துட்டாங்க அப்படின்லாம் நம்ம கருத்து சொல்லியிருந்தோம். அதே மாதிரி சமீபத்தில் இந்த ஆண்டே வந்து பார்த்தீங்கன்னா 3 மாதங்களுக்கு முன்னாடி RCB அணி வெற்றி பெற்றதுன்னு சொல்லி சின்னசாமி ஸ்டேடியம் பெங்களூரில் லட்சக்கணக்கான மக்கள் வந்து கூடுறாங்க அதை வெற்றியை கொண்டாடுறதுக்கு. அதில் 11 பேர் உயிரிழக்கிறாங்க. அப்போ அந்த சமயத்தில் கர்நாடகாவினுடைய முதலமைச்சர் அந்த ஒட்டுமொத்த அதுக்கு பொறுப்பான காவலர்கள் அத்தனை பேர் சஸ்பெண்ட் பண்ணுறாரு, உடனடி ஆக்ஷன் எடுக்கிறாரு. அதை தாண்டி அப்போது நம்ம வந்து சொன்ன விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரசிகர்கள் இப்படி பைத்தியமாவா இருப்பீங்க, கொஞ்சமாவது வந்து அறிவோடு இருங்க, இப்படி நீங்கள் ஏறி மிதித்து மற்றவங்களை தாண்டி போய் நீங்கள் உங்களுடைய கிரிக்கெட் வீரரையோ இல்லை நடிகரையோ பார்த்து என்ன பண்ண போகிறீங்க அப்படிங்கிற கேள்வி தான் அப்போவும் கேட்கப்பட்டுச்சு. அதே கேள்வி தான் நம்ம இப்போவும் கேட்குறோம். அதாவது ஒரு கூட்டத்துக்கு நம்ம போகிறோம் அப்படிங்கும்போது பெண்கள், குழந்தைகள் எல்லாருமே வந்து குடும்பத்தோடு நீங்கள் போகிறீங்க. சினிமா தேட்டருக்கு கூட அவ்வளோ தூரம் நம்ம வந்து போயிட்டு பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்படி ஒரு நெருக்கடியில் நான் சொல்கிறேன். அப்படி இருக்கும்போது ஒரு சாலையில் அதுவும் யார் எப்படி இருப்பாங்க, பக்கத்தில் இருந்து எப்படி கூட்ட நெரிசல் ஏற்படும். இப்போ விஜயோட பஸ் வருது அப்படின்னா அதை பார்த்தவொன்னே இங்கேருந்து பல பேர் வந்து ஏறி குதிப்பான். நம்ம பார்த்துருப்போம். இன்னைக்கு கரூர் ஆனது விஷயத்தை பேசிகிட்டு இருக்கோம். நாமக்கல்ல நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹாஸ்பிட்டலோட போர்டு மேலே ஏறி வந்து அவன் குதிக்கிறான், அந்த போர்டு இறங்கி கீழே விழுது. ஒரு வீட்டு ஓனர் வந்து என் வீட்டு மாடியில் ஏறாதீங்கன்னு சொல்லி கீழே வரட்டி விடுறாரு. அது இந்த ஜாம்பிஸ் மாதிரி வந்து அவங்க பண்ணிட்டு இருக்காங்க, உட்காந்து ஒரு கட்டடத்து மேலே ஏறுறது. அந்த வீட்டு ஓனர் வந்து கம்பெடுத்து குச்சி வச்சு அடிச்சு கீழே தள்ளிட்டு இருக்காரு, கீழே இறங்க ஏறாதீங்கன்னு சொல்லிட்டு. அப்போ இதெல்லாம் வந்து ஒரு நாகரிகமான முறையான்றதை யோசிச்சு பாருங்க. இந்த அளவிற்கு அவர்களோட மைண்டு வந்து எப்படி மாறி இருக்குன்னே புரியல. ஒரு மனித தன்மையிலேயே அவர் நடந்துக்க மாட்டேங்கிறாங்க பல இடங்களில் ரசிகர்கள். அதுவும் நம்ம வந்து முக்கியமான காரணம் சொல்ல முடியும்.
இதுக்கு பல உதாரணங்கள் இருக்குங்க. ரோகிணி தியேட்டர்ல ஒரு படத்தோட டீசர் வந்து அவர்கள் போடுறாங்க அப்படின்னா, அங்க இருக்கிற சீட்டெல்லாம் வந்து உடைச்சு, அது அந்த தியேட்டரே வந்து அலங்கோலப்படுத்திட்டு போன காட்சிகள் நம்ம பார்த்திருப்போம். அந்த தியேட்டர் இன்சூரன்ஸ் பண்ணியிருப்பாங்க. அது பணத்த அவர்கள் திருப்பி வாங்கி சரி பண்ணிட முடியும். இப்ப இந்த உயிர் போனதுக்கு என்ன பண்ண முடியும்? ஸோ இந்த ரசிகர்கள் ஒரு மோசமான ஒரு மனநிலை இருக்கு இல்லையா? இதிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமா அவர்கள் வந்து வெளியே வரணும். இப்போ விஜய்க்கு வந்து நீங்கள் ஆதரவு கொடுங்க, ஓட்டு போடுங்க, அதெல்லாம் தனி, அதெல்லாம் தப்புன்னே சொல்லலை. இந்த மாதிரி வந்து ஒரு விஜயை பார்த்துடணும், நம்ம விஜய் கிட்ட போயிடணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டை முதல்ல தூக்கி போடுங்க. அவர் ஒரு சாதாரண மனிதர் அப்படிங்கிறத நம்ம மனசில் ஏற்றுக்குங்க. இப்போ இதே மாதிரி தெலுங்கானா ஹைதராபாத்தில் பார்த்தீங்கன்னா அல்லு அர்ஜுன் வந்து ஒரு திரைப்பட முதல் ஷோக்கு வந்து புஷ்பா 2 படத்தோட முதல் ஷோக்கு அவர் எந்த விதமான முன்னெச்சரிக்கையும் இல்லாமல் திடீர்னு வந்துடுறாரு. அங்கே பலாயிரக்கணக்கான ரசிகர்கள் கூடிடுறாங்க. அந்த கூட்டத்தில் ரேவதி அப்படிங்கிற பெண் வந்து கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழக்கிறாங்க. அந்த சம்பவத்தை தொடர்ந்து அல்லு அர்ஜுன் அவர்கள் கைது செய்யப்படுறாரு. அந்த மாநில முதலமைச்சரே சொல்றாரு, சட்டத்தை தாண்டியவர்கள் யாரும் கிடையாது, நாங்கள் கைது பண்ண சரிதான் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இப்போ இந்த வழக்கில் இப்போ விஜயுமே திரும்பி இருக்கக்கூடிய கேள்வி அப்படிங்கிறது, விஜய் வந்து நீங்கள் கைது பண்ணுங்க, விஜய் தான் இதுக்கு வேணால் முழு பொறுப்பு எடுத்துக்கணும் அப்படிங்கிறது ஒரு தரப்பினருடைய வாதமாக இருக்குது. இதில் வந்து விஜய் அவர்கள் கைது பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு கேட்டிங்கன்னா, நிச்சயமா இந்த வழக்கில் விஜய்க்கும் பங்கு இருக்கு அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே இல்லை. என்னதான் நம்ம வந்து அரசை நம்ம கேள்வி கேட்குறோம், நீங்கள் வந்து விஜய் தரப்பில் சொன்னால் நீங்கள் அவ்வளோதான் வருவாங்க நம்பிடுவீங்களான்னு கேட்குறோம். இருந்தாலும் விஜய் தரப்பு சொன்னதுமே தப்பு தானே. 10,000 நபர்கள் வந்து வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இருந்தீங்கன்னா, அவர்கள் தரப்புல இருந்து 500 காவலர்கள் போதும்னு நினச்சி ஒதுக்குறதுங்கிறது அவர்கள் சொல்லக்கூடிய காரணம் கூட அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. அப்போது நீங்கள் முன்கூட்டியே வந்து எத்தனை பேர் வருவாங்க அப்படிங்கிறத சற்று கணக்கு பண்ணி அதை நீங்கள் வந்து செஞ்சுருக்கணும் அப்படிங்கிறது அவர் மேலே நிச்சயமாக குற்றச்சாட்டாக வைக்கப்படும். இதில் கூடுதலாக தாவேக்கணும் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு அப்படிங்கிறது கவனிக்கிறதுக்கு, எங்களுக்கு வந்து இதில் சிபிஐ விசாரணை வந்து வேணும், சிபிஐ விசாரிச்சா தான் இது வந்து சரியான முறையில் எங்களுக்கு தீர்வு கிடைக்கும். இப்போ வந்து முதலமைச்சர் வந்து அருணா ஜெகதீசன் அவர்கள் தலைமையில் ஒரு ஆணையத்தை வந்து அமைச்சிருக்காரு. ஏற்கனவே ஸ்டெர்லைட்டுக்கு வந்து அமைக்கப்பட்ட அதே ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் உள்ள ஆணையம். இப்போ அது வந்து இந்த கரூர் சம்பவத்தை வந்து முழுமையாக விசாரிச்சு இல்லை யார் மேலே தவறு அப்படிங்கிற அறிக்கை சமர்ப்பிப்பாங்க. அதுக்கு நடவடிக்கை எடுப்பாங்க. அதில் வந்து காவலர்களை சஸ்பெண்ட் பண்ணப்படலாம், இல்லை தாவேக நிர்வாகிகள் கைது செய்யப்படலாம். அது என்னன்றதை நம்ம பொறுத்து இருந்து பார்க்கணும். இருந்தாலும் தாவேக்கவன் சொல்லக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது, இதில் எங்களுக்கு மாநில அரசு மீது நம்பிக்கை இல்லை, இது இவர்களே வந்து திட்டமிட்டு பண்ணியிருக்கிறதா எங்களுக்கு சந்தேகம் இருக்குது. ஏன்னா கரண்ட் கட்டாவது, விஜய் அவர்கள் பேசுறது எங்களுக்கு கேட்க மாட்டேங்குது, அதனால தான் கிட்ட நெருங்கி வந்தோம், இப்படி பல விஷயங்கள் அவர்கள் சொல்கிறாங்க. அப்போது இதில் வந்து உண்மை என்னன்றதை கண்டுபிடிக்கிறதுக்கு மாநில சார்பு இல்லாத எங்களுக்கு ஒரு சிபிஐ வேணும், இதில் சிபிஐ விசாரணை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் வந்து கோரிக்கை வைக்கிறாங்க. இதில் எனக்கு இன்னொரு அதிர்ச்சி அளிக்கக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சார் 30 பேர் இறந்துட்டாங்க சார், ஏதாவது பேசுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அவர்கள் பின்னாடியே வந்து ஒரு நிருபர் வந்து கத்திக்கிட்டே கேட்குறாரு. விஜய் அவர்கள் இப்படி பார்க்காம அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா கடந்து வந்து போகிறாரு. ஸோ அதை பார்க்கும்போது எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில. இவர் வந்து அட்லீஸ்ட் ஒரு இரங்கல் செய்தியாவது அந்த பத்திரிகையாளர் சொல்லிட்டு போயிருக்கலாமே அப்படின்னு நினைக்கிறதா, இல்லை அவர் பேட்டி கொடுக்கவே கூடாதுன்னு சொல்லி ஒரே விடாப்பிடியாக இருக்காரு. இங்கேருந்து கரூர்லேருந்து சென்னைக்கு போயிட்டு அப்புறம் வந்து ட்வீட் போடுறாரு மற்ற அரசியல் தலைவர்கள்லாம் இரங்கல் தெரிவித்ததுக்கு அப்புறமா. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் விஜய் மீதும் சற்று அதிருப்தி வருது. காரணம் என்னென்னா, இந்த விஷயத்தில் அவர் மேலே முழுமையாக தப்பு சொல்ல முடியாது. ஏன்னா அவர் திட்டமிட்டு பண்ணல, அவர் விரும்பி நடக்கல, அவருக்கே இது ஒரு ரொம்ப கவலையான ஒன்று தான். இருந்தாலும் வந்து இந்த இடத்துல பிற கட்சி அரசியல் தலைவர்கள் துரிதமாக செயல்பட்டது போல நீங்களும் வந்து அவர்கள் கூட நின்றுக்கணும் அப்படிங்கிறது ஒரு சின்ன ஒரு கோரிக்கையாகவே இருக்குது என்கிட்ட இருந்து. ஆனால் இருந்தாலும் அதுலேயும் ஒரு சிக்கல் இருக்குல்ல. விஜய் அவர்கள் வந்து நேராக அங்கே போனார் அப்படின்னா மறுபடியும் இதே மாதிரி ஒரு கூட்டம் கூடி இன்னும் அங்கே பல உயிர் பலியில் ஏற்பட கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் இல்லை அரசாங்கம் வந்து எந்த மாதிரி நடவடிக்கைகள் எடுக்கிறாங்க. அடிப்படையில் ரசிகர்கள் வந்து நீங்கள் மனம் திருந்துங்க கொஞ்சமாச்சும். இது மாதிரி இவ்வளோ பைத்தியகாரத்தனமாக ஒருத்தங்க பின்னாடி போய் நிற்கணும், அவர்கள் வந்துட்டாங்கன்னா நம்ம போய் எப்படியாவது அவர் பார்த்துடணும், அவரை தொட்டுறணும், அவர் எப்படியாச்சும் அவர் விஜயை தொட்டுறணும்னு சொல்லிட்டு மரத்துலேருந்து ஏறி குதிச்சு போகிற காட்சிகள்லாம் நம்ம கடந்த கூட்டங்களில் பார்த்துருப்போம். இந்த மாதிரி மனநிலை தான் இதற்கான அடிப்படை காரணம். என்னதான் வந்து காவல்துறை வந்து அனுமதி ஏன் கொடுத்தாங்க, எந்த இடத்துல கொடுத்தாங்கலாம் நம்ம கேட்டாலும் இந்த மனநிலை அப்படிங்கிறது நீங்கள் மாற்றாத வரைக்கும் இது மாதிரியான சம்பவங்கள் தொடர்ந்துக்கிட்டே இருக்கும்.